போட்டுக்குங்க, மூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. தாலி கட்டணும்ல? ஆகட்டும், போடப்பா. பள்ளி போட. மாப்பிள, பொண்ணு கட்டல, சீக்கிரமா தாலியை கட்டுங்க. என்ன இது? யாரடா நீ? யாரோ போலி மாப்பிள்ளை, பிடியுங்கள் இவனை. ஏ மாயாவி, உன் மாய மந்திரம் என்னிடம் பலிக்காது. என்னை போல் மாறு வேஷத்தில் வந்து வள்ளிக்கு தாலி கட்டுகிறாயா? இந்த பச்சைமலை ராஜாவை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? என்னப்பா இது? இவன் தாலியை கட்டிட்டா, இப்போ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். நம்பி ராஜா, இதுல யாருப்பா பச்சைமலை ராஜா? எனக்கு ஒன்றுமே புரியல, தலை சுத்துது. நான் வணங்கும் முருகன் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், நான் தான் உண்மையான பச்சைமலை ராஜா. பாருங்கள். ஆமா, உண்மைதான், நீதான் பச்சைமலை ராஜா. முருகா, முருகா, எங்கள் குலதெய்வமே, தேவமங்கையர் பலர் இருக்க இந்த வேடுவர் குலத்து பெண்ணை தேடி வந்து மாலையிட்டாயே, உன் திருவுள்ளத்தை எப்படி போற்றுவதென்றே தெரியவில்லையே. நம்பிராஜா, செல்வத்தை பார்த்து சிறப்பளிப்பது மனித செயல், உள்ளத்தை பார்த்து உயர்வளிப்பதுதான் தெய்வத்தின் கடமை. என் மீது உண்மையான பக்தி கொண்டால் அவர்கள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று திருவருள் புரிவேன். வடிவேலா, வள்ளி தெய்வயானையோடு தாங்கள் எழுந்தருள போகும் தலம் மீது முருகா. காஞ்சிக்கு அருகில் உள்ள குன்றத்தில் கோயில் கொள்வோம். எம்மை தரிசிக்க எண்ணி அம்மலையில் கால் வைப்போரின் பாவங்கள் உடனே தணியும். அதனால் அது திருத்தணிகை என வழங்கி வரும். வள்ளி தெய்வானையுடன் வரம் கொடுக்கும் முருகனின் தணிகை மலையை தரிசித்து வலம் வருவீர். வலம் வந்தால் நோய் தணியும். உடல் நலமும் மனநலமும் ஒருங்கே விளங்க திருத்தணிகையும் சென்று வா மகனே. இப்பொழுதே செல்கிறேன் அம்மா. நான் மாட கூடலிலே மீனாளை கண்டு நலஞ்சேர திருத்தணிகை மலை மீது சென்று தேனூரும் அமுதமகள் வள்ளி தேவியானையுடன் குமரன் திருவடிகளையும் வணங்கிவிட்டு வருகிறேன். நில் மகளே, மங்களப் பேறு பெற்று உடல் நலமும் கிட்டுவிட்டால் வாழ்வு சுகமாகும், உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் வேண்டுமே செல்வம், அதை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எங்கே அம்மா? யாரம்மா அது? மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள் கூத்தாட, நூல் போல பனி விழுந்து குளிர் காற்று விளையாட, திருமலையில் குடிகொண்ட ஸ்ரீனிவாசன், அவன் திருமார்பில் குடிகொண்ட மகாலட்சுமி, திருச்சானூர் கோயில் கொண்ட அலர்மேலும் மங்கை, அவர்கள் திருமண கதை சொல்கிறேன். மண்ணுலகின் நலன் நாடி கண்ணுறங்க நேரமின்றி யாகம் புரிந்தார்கள் காசிவர், பிருகுமுனி போன்றோர். அந்த யாகத்தின் யோகத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கு அளிப்பதற்காக பிருகுமுனிவர் வைகுந்தம் நோக்கி புறப்பட்டார். அப்போது வைகுந்தத்தில் முதல் பக்தனான நான் வந்திருக்கிறேன். என்னை புறக்கணித்து விட்டு பூஜையா பூஜை? மிருகமுனிவரே, தாங்களாய் என்னை உதைத்தது ஏதோ ஒரு தாமரைப்பூ என் மார்பில் விழுந்தது போல் இருந்தது. ககனமெல்லாம் அலைந்து வந்த இந்த கால்கள் வலிக்குமே.
பிரபு, புதைக்கும் காலுக்கு முத்தமா, அபச்சாரத்திற்கு உபச்சாரமா? பக்தர்களின் பாத தூளிகைகளை தாங்கள் பூஜை செய்யும் போது அதன் புனித மரியாதை எட்டி உதைத்தாரே பிருகமுனிவர், இவருக்கா இந்த உபசரணை? எந்த இதய கமலத்தில் நான் வாழ்கிறேனோ அதையே எட்டி உதைத்து விட்டார். இனி நான் அங்கேயும் வாழ முடியாது, இங்கேயும் வாழ முடியாது. தேவி, உங்கள் பக்தர்களுக்கே இனி நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். இந்த பாவத்திற்கு விமோசனம் தேடி நான் பூலோகத்தில் தவம் செய்ய போகிறேன். என்னை மன்னியுங்கள். பூவுலகம் காக்கும் யாகம் நடந்தது. யாகத்தின் பலனை அளிக்க யான் இங்கு வந்தேன். ஆத்திரம் கண்ணை மறைத்து விட்டது. ஆத்திரம் சாத்திரத்தை இழக்கலாம், மகாலட்சுமி தன் மரியாதை இழக்க முடியாது. பூலோகத்தின் நன்மையை பற்றி பூலோகத்தில் சிந்திக்கலாம். தேவி, தேவி, தேவி. பூமாதேவி சோர்வுற்றிருக்கிறாள். அவள் புன்னகை மங்கிவிட்டது. செல்வம் கொடிக்கும் திரு மண்ணிலே செப்பவுண்ணாத துயரம் சூழ்ந்திருக்கிறது. வற்றாத நதிகளும் வளமான நிலமுமாய் இம்மண்டலம் மாறும் வரை நாராயணன் விண்ணை மறப்பான், மண்ணில் இருப்பான். எம் பெருமானே, நாடு செழிக்க வேண்டும், நல்லோர்கள் வாழ வேண்டும், வீடுகள் தோறும் மங்கள விளக்குகள் எரிய வேண்டும். மண்ணுலகின் நல்வாழ்விற்காக பல்வேறு அவதாரங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த மகாலட்சுமியின் வேண்டுகோளுக்கிணங்க இப்பொழுது பிரம்மதேவனே பசுவாகவும் சிவபெருமானே கன்றாகவும் அவதரித்திருப்பது 7 உலகங்களின் சுகமான எதிர்காலத்தையே குறிக்கிறது. திருமகளும் கலைமகளும் திருவடி பணியும் சிவபெருமானே பிரம்மதேவா. மண்ணுலகில் நீதி தவறாமல் ஆட்சி புரியும் சோழ மன்னரிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கும் சம்மதம் தானே? சுவாமி, 2 தினங்களாகவே எனது 2 கண்களும் துடிக்கின்றன. எந்த நேரத்திலும் நான் இந்த உலகத்தில் இல்லாதது போல் சிந்தனை வருகிறது. மலையிலே உள்ள மகிழ மலர்களில் புதுவாகம் வருகிறது. குறிஞ்சி மலர்கள் காலம் தவறி மலர்கின்றன. சுவாமி, ஆசிரம வாசியான எனக்கு இந்த அனுபவம் புதிதாக இருக்கிறது. மகளமாளிகா, கலியுகத்தில் ஒரு அதிசயம் தோன்றிவிட்டது. யுக பிரளயம் ஒன்று நிகழ இருக்கிறது. காரணங்களோடு சில காரியங்களுக்காகவும் அவதாரம் எடுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் இப்போது மானிட வடிவை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் வடிவம் மாறினால் நதி மாறும், கடல் மாறும், மலை மட்டும் மாறாதா என்ன? என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள்? யசோதா, சுவாமி, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? யசோதை வகுடாதேவியாக பிறக்க முடியுமானால் கீதாச்சாரியன் ஸ்ரீகிருஷ்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா என்ன? சுவாமி, என் மனம் எங்கோ செல்கிறது. அது எங்கே செல்லும்? முன்பு புற்றிலிருந்த பாம்பு கடலுக்கு சென்றது. இப்பொழுது கடலில் இருக்க வேண்டிய பாம்பு புற்றுக்கே வந்து விட்டது.
அடாடாடா, இப்படியா சமாச்சாரம்? கண்ணுக்குட்டி கூட பால் கொடுக்காம புத்துல கொண்டு போய் பாலை சுரக்குதே. இரு சொல்றேன், கருணையா கருணை. பாவி, தாயை கொல்லும் பாவத்திலும் பெரிய பாவம் பசுவை வதைப்பது. அதைவிட பெரிய பாவம் அது செய்யும் தர்மத்தை தடுப்பது. நீ பசுவை அடித்தாய், பாவத்தை சுமந்தாய், என்னையும் தாக்கி புண்ணை உண்டாக்கினாய். மண்ணில் உன் உருவம் மாறி மனிதனும் நிலை மாறி மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே நீ பேயாய் அலைவாயாக. தாயே, நீங்கள் யார்? நானா? நான் இந்த வனத்திலும் நந்தவனத்திலும் உலாவி வரும் ஒரு சன்னியாசினி. நான் இந்த வனத்திலும் உலாவக்கூடியவர். ஆனால் இப்போது சொந்த வனம் இல்லாமல் தடுமாறும் ஒரு தரித்திர நாராயணன். மகனே, உன் நெற்றியில் என்ன காயம்? தாயே, இது ஒரு மானிடன் செய்த மாயம். யாரும் இல்லையா உனக்கு? ஒரு பேரும் இல்லையே எனக்கு. மகனே, என்னுடன் வந்து தங்கியிரு. தாய் அழைத்தால் செய்வர தடையென்ன? இது என்ன சிரிப்பு? திரேதாயுகத்து சிரிப்பு. ராட்சத்தை இழந்த அந்த தரித்திர நாராயணனுக்கு நாம் பெண் தர மாட்டோம். என்ன சுகர்முனிவரே, சரிதானே? முற்றிலும் தவறு மன்னா. மற்றவர் பேசலாம், கற்றவர் பேசலாமா? பெற்றவன் பேசுகிறேன். உற்றவர் பெண் கேட்டால் உன் வார்த்தை சரியே. உலகளந்தோன் கேட்கிறார். உலகளந்தோன் மண்ணளக்க வந்த பின்பு மண்ணளப்பவர்கள் பொன்னளக்காமல் விடுவார்களா? பொன்தானே வேண்டும். என்ன உங்கள் தேவை? 1 கோடி ராமனிஷ்காம பொற்காசுகள். கோடிதானே, தேடி வருகிறேன். கோடி வரும் பொழுது நீங்கள் தேடி வர வேண்டிய தேவையில்லை, நாங்களே நாடி ஓடி வருவோம். சென்று வருகிறேன். நலம். பூலோகம் பொன்னை கொண்டுதான் பெண்ணை நிர்ணயிக்கிறது. பொண்ணுக்கு மரியாதை போகும் பொழுது பெண்ணுக்கு மரியாதை தானே வந்துவிடும். அதுவரை இதுதானே உலக நியாயம். என்ன செய்தி? மாப்பிள்ளை விட்டார், வந்து விட்டார்களா? மன்னரை சம்மதித்து விட்டாரா? நாள் பார்க்க நிமித்திகள் வருகிறாரா? திருமணம் இந்த திங்களா அடுத்த திங்களா? மன்னரிடம் உங்களை பெண் கேட்க வந்தார் பகுலாதேவி. மன்னர் என்ன சொன்னார்? ஒரு கவலைக்குரிய செய்தி. அப்பாவை தெரியாதா உங்களுக்கு? 1 கோடி ராமனிஷ்காரம் கொடுத்தால்தான் பெண் கொடுக்க முடியும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தார். கொடுப்பார்களா அவர்கள்? இருப்பிருந்தால் கொடுப்பார்கள். வந்திருப்பது தரித்திர நாராயணன், எப்படி கொடுக்க முடியும்? அப்போது இந்த திருமணம் பெண் தயாராக இருக்கிறார். பொன் வர வேண்டுமே, என்ன செய்வது? எனக்கு சிரிப்பு வருகிறது. பூலோகத்தில் வரதட்சணை தான் கேட்பார்கள். என் தந்தை ஸ்ரீதட்சணை கேட்கிறார். இனிமேல் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? பெற்றவர்கள் எனக்கு சூட்டிய ஆபரணத்தை தந்து விடுகிறேன். அவர்கள் மற்றொரு பெண்ணை பெற்று போட்டுக் கொள்ளட்டும். ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கிறாரோ அந்த வாயிலில் சென்று தவம் இருக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? பார்க்கட நாயகனுக்கு பொன் கிடைக்கவில்லையா? அதில் பாதியாவது தேர்மா நீங்கள் போட்ட நகையில் என்று பார்க்க. நான் கேட்கவில்லையே உன்னிடம். கேட்டீர்களாமே, பகுலா தேவியிடம். மன்னன் மகளை மணப்பதற்கு தகுதி வேண்டாமா? மன்னருக்கு பணம் தேவை, மகளுக்கு மணவாளன் தேவை, சொன்னபடி செய்வதற்கு வசதிகள் தேவை. இவையெல்லாம் எங்கோ எப்படியோ பிறந்த இருவருக்கு திருமணம் பேசும்போது இல்லையா? அப்பா, எனது மனோதர்மத்தில் ஸ்ரீமன் நாராயணனே மணவாளன். யுகங்கள் தோறும் அவர் எனக்காகவே அவதாரம் எடுக்கிறார். பூர்வ ஜென்ம பந்தத்தில் நாயகனும் நாயகியும் செய்து கொண்ட முடிவை தாயும் தந்தையும் மாற்ற முடியாதப்பா. என் மகள் என்னை மீறுகிறாளா? என் தந்தை என் தர்மத்தை மறுக்கிறாரா? பெண் கேட்பது தரித்திர நாராயணன். மனைவியாக விரும்புவது மகாலட்சுமியின் பிரதிபிம்பம். பத்மாவதி, வீணாக கற்பனை வளர்த்துக் கொள்ளாதே. கட்டளைகளை அரசாங்கத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் ராமரானால் நானே சீதை, அவர் பரந்தாமன் என்றால் நானே பாமா.
இப்பொழுது மண்ணுலகில் வந்திருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு நானே பத்மாவதி. மனம் இருந்தால் மனம் முடியுங்கள், இல்லை என்றால் மகளே, காலமும் விதியும் அதே கிடைக்கும் என்றால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு தந்தை செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் இருக்க மாட்டேன். கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன், முடிவை அவரிடம் விட்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இருக்கிறார். எது நியாயம் என்பதற்கு பொது நியாயம் சொன்னான் ஆகாசராஜன். இதில் ஒன்றும் தவறில்லையே. சீர் வந்தால் பேர் வரும், வெறும் பேர் வந்தால் யார் வருவார்கள்? ஆமா, 1 கோடி பொண்ணுக்கு எங்கே போவது? மைத்துனர் பரமசிவனிடம். சுடுகாட்டில் 1 கோடி ஏது? பிரம்மதேவனிடம் அவருக்கு உயிர்களை சிருஷ்டிக்கத்தான் தெரியும். என்ன கள்ள நாணயம் தயாரிப்பதா? பூலோகத்தில் அதுவும் ஒரு கலைதான். அம்மா, சோறு வேண்டுமென்றால் விவசாயி நெருங்கு, பணம் வேண்டுமென்றால் பணக்காரன் நெருங்கு. யார் அவன்? தேவலோகத்தில் ஒரே பணக்காரன் குபேரன் தான். கேட்டால் கொடுப்பாரா? வட்டி தருகிறேன் என்றால் கட்டி கொடுப்பான். சரிதான், சரியான செட்டிதான் அவன். இப்பொழுதே போகிறேன், குபேரனை பார்க்கிறேன். சென்று வா, சென்று வா. மகனே, போகும்போது மகாலட்சுமியை பார்த்து விட்டு போ. காரியம் இடையூறு இல்லாமல் நடுகிறது. நல்லதம்மா. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. சுவாமி, நான் அப்படி சொல்லலாமா? நீ எப்படி சொன்னாலும் உன் சொற்படி கேட்பவன் தானே இந்த நாராயணன். அப்படி இருந்துமா என்னை இப்படி விட்டு விட்டீர்கள்? எப்படியோ நாம் இருவரும் பூமிக்கு வந்து விட்டோம். என்னை கைப்பிடியில் அழைத்து போகவா? இல்லை, நான் கைப்பிடிக்கும் காலம் வந்திருக்கிறது. பாருங்க, அமருங்க. அடேடே, குபேரனின் அரண்மனையில் சிவனும் பிரம்மாவும். பொருள் இருக்கும் இடத்தில் தான் சிவனும் இருப்பார் போல் இருக்கிறது. இல்லை, நீ வரும் ஒலி கேட்டுத்தான் நான் வந்தேன். சிவன் வரும் ஒலி கேட்டுத்தான் நானும் வந்தேன். நீங்கள் மூவருமே வருவீர்கள் என்றுதான் நான் வசூலுக்கே போகாமல் இருக்கிறேன். நான் உன்னிடம் கடன் வாங்க வந்திருக்கிறேன். நாங்கள் சாட்சிகளாக வந்திருக்கிறோம். நீங்கள் எதற்கு? புஷ்கரணியும் அரசமரமுமே சாட்சிகளாக இருக்கப் போகின்றன. மெத்த சரி, எத்தனை கோடி வேண்டும்? அத்தனை கோடிக்கென்ன, 6-7 பெண்களையா மணக்கப் போகிறேன். 1 கோடி வேண்டுமாம் ஆகாசராஜனுக்கு. தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? நான் வட்டி வாங்க மாட்டேன். தொழிலுக்கே துரோகம் செய்கிறாய். இல்லை இல்லை, வட்டி பாக்கி நின்று கொண்டே இருந்தால்தான் வரவு வந்து கொண்டே இருக்கும். இதோ கடனோலை. யாரங்கே? ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு 1 கோடி ராமநிஷ்காம பொற்காசுகளை கொடுங்கள். உத்தரவு. கடன் வாங்கி கல்யாணமா? அழகு மணக்கோலம் செங்கண் நெடுமால் திருக்கோலம் திகழும் அழகு மணக்கோலம் குங்கும நிறத்து கோதை தன்னை குங்குமத்தாலே அலங்கரித்தார். குங்கும நிறத்து கோதை தன்னை குங்குமத்தாலே அலங்கரித்தார். சங்கமமாகும் நாயகனை தாய் தன் கையால் சிங்காரித்தாள். சங்கமமாகும் நாயகனை தாய் தன் கையால் சிங்காரித்தாள். திருமகளோடு குலமகளாய் திகழும் வண்ணம் அழகு
சுமக்கும் மாலவனை மகுடம் சுமக்க ஆணையிட்டாள். மண்டலம் சுமக்கும் மாலவனை மகுடம் சுமக்க ஆணையிட்டாள். 1000 கோடி ஹாரத்திக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாள். 1000 கோடி ஹாரத்திக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாள். அங்கிருந்து கன்னியை கண்டு அணிமணி கூடி புன்னகையாலும் பொலிவு செய்தார். புன்னகையாலும் பொலிவு செய்தார். வானமும் வையமும் மலர் தூவ வாரணம் அங்கே வாழ்த்துரைக்க சிவனும் மயனும் சேர்ந்து வர திருமாலாயகன் நடந்து வர தேவர்கள் யாவரும் தொடர்ந்து வர திருமலை மேகம் குடை பிடிக்க மங்கள வாத்தியம் முழங்கி வர மணமகன் ஊர்வலம் நடந்ததம்மா. மாளிகை சாளரத்தில் பார்வதி சரஸ்வதி திருமகளும் அருகினில் இருக்க பருமையவள் அங்கைய கண்ணால் காடுகின்றாள். கண்ணும் கண்ணும் பார்த்த பின்னே காதல் கவிதை பொழிந்த பின்னே மன்னவன் அருகே மணவரையில் மங்கை அமர்ந்தாள் மலர் சூட. हेतुना कंठे वर्षामि सुभगे संजीवन सदां सदां धान्यं पवित्ररागं पुरुषमसदेशमायुगो मांगल्य धर्म शुभमस्तु शुभमस्तु. திருமாலே, நாராயணா, சீனிவாசா, வெங்கடாச்சலபதி, திருமல நாயக்கா, பூமிக்கு தரித்திர நாராயணனாக வந்த நீ இன்று சரித்திர நாராயணனாக ஆகிவிட்டார். சுவாமி, இந்த திருமலைக்கு வருவோர் தங்களை வணங்கிய பின்பே என்னை வணங்க வேண்டும். மனத்தால் உயர்ந்த மணிவண்ணா, சிரத்தால் தாழ்ந்த சிறியோனியா, என்னை மன்னித்தருளவே. பாவங்கள் உணரப்படும் போதே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. பிருகு முனிவரே, சீனிவாசன் இந்த திருமலையில் எழுந்தருளியிருப்பதே தங்கள் கோபத்தால் தானே. முனி என்றாலே கோபம் என்றுதான் பொருள். கவலை வேண்டாம். இனி இந்த புண்ணிய பூமியில் ஒரு புனித சரித்திரம் படைக்கும். இந்த சேஷாச்சலத்தில், விஷபாச்சலத்தில், புஷ்கரனில் நீராடி திருமறையில் திருமணம் முடித்து செல்வோருக்கு எல்லா சம்பத்துக்களும் உண்டாக வேண்டும். சீனிவாசா, உனக்காக பக்தர்கள் கொண்டு வந்து போடும் பொன்னும் பொருளும் குபேரனின் விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு 1 பொன் வழங்கும் மனிதன் 100 பொன்களை அடைய அருள் புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும்.